ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் வந்து வைலட் கலரில் இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய வானம் பார்த்த மிளகாய் தாங்க இருக்குது. இதுலேயே வந்து வைலட் கலர்லேயே உருண்டையாக குண்டு இருக்கும் இல்லையா, குண்டு மிளகாய், அந்த மிளகாயும் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு சில வீடியோஸில் பார்த்தேன். அந்த விதைகள் யார்கிட்டையாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா வர்றவங்கெல்லாம் வந்து இந்த வைலட் மிளகாயை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப சந்தோஷமாக அதோட விதைகளை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம நேற்று கூட ஒரு சில உறவுகள் வந்துட்டு இதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. அப்புறம் விதைகள் கேட்டாங்க. பார்த்தா ஒன்றே கண்ணுன்னு இருந்தது. அதை நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். சில பேர் கேட்கும்போது நல்லா சிவந்த, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிவப்பாகணும். ஸோ அந்த மாதிரி சிவக்கலைனாலும் அவங்க கேட்கும்போது கொடுக்க முடியறதில்ல. நல்லா சிவந்து இருந்ததுன்னா நமக்கே இல்லைனாலும் அவங்களுக்கு நம்ம கொடுத்து ஷேர் பண்ணிடுறோம். ஸோ இதை ரொம்ப பார்த்து எல்லோரும் சந்தோஷப்படுறதுனால இன்னும் கலராக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஸோ இந்த மாதிரி வைலட் கலரில் குண்டாக இருக்கக்கூடிய மிளகாய் விதை யார்கிட்டையாவது இருந்தால் எனக்கு ஒரு மிளகாய் அனுப்பி தாங்க. அது நான் வந்து கவர் அனுப்புனாலும் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து சன்ஷைன் சில்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதோ வந்து ஒரு மாதிரி சன் கலரில் வந்து அதுக்கப்புறம் பிரெட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. அது பற்றி அப்படி ஒரு மிளகாய் இருக்குனாங்க. ஸோ அதுவும் எனக்கு என்னென்னா இது வரைக்கும் கத்தரி ரகம், அப்புறமா நம்ம தக்காளி ரகம், வெண்டை ரகம்லாம் நிறையவே வளர்த்துருக்கோம். மிளகாய் வந்து வளர்த்துருக்கோம். பிளாக் வளர்த்துருக்கோம், அப்புறம் கிரேப் சில்லி வளர்த்துருக்கோம், காந்தாரி மிளகாய், அதுக்கப்புறம் மோர் மிளகாய், வைலட் மிளகாய், நீட்டு மிளகாய், இந்த மாதிரி வளர்த்துருக்கோம் இன்னும். ஆனால் இன்னுமே நிறைய மிளகாய்கள் ட்ரை பண்ணணும், இன்னும் வளர்க்காததெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஸோ சன்ஷைன் மிளகாயும் இந்த மிளகாயில் கொஞ்சம் பெரிய மிளகாயும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, ஷேர் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன்.